ஈரானில் நிலவும் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்குது. முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய படுகொலைக்கு பிறகு ஈரானின் மாநகர சபை நிர்வாகத்தின் ஹம் சக்ரி நாளிதழ் வெளியிட்ட ஒரு இன்ஃபோகிராபிக் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது. இதுல என்ன வெளியிடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பழிவாங்கும் பட்டியல், அதாவது ரிவெஞ்ச் லிஸ்ட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரிவெஞ்ச் லிஸ்ட் என்ற பெயரில் வெளியான அந்த பட்டியல்ல 13 முக்கிய உலக தலைவர்களினுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. யார் அந்த பட்டியலில் உள்ள உலக தலைவர்கள்? இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் இந்த வீடியோல மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். பல ஆண்டுகளாக நேட்டோ ஒரு சங்கடமான கேள்வியை சந்தித்து போராடி வருகிறது. நேட்டோ கூட்டணியை உண்மையில யார் ஒன்றாக வைத்திருக்கிறார்? உக்ரைனில் ரஷ்யாவின் போர் நீண்டு கொண்டே செல்லும் நிலையில் ஐரோப்பாவிற்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றார். பாதுகாப்பு செலவினங்கள் கூட்டாளிகளிடையே பிளவை ஏற்படுத்துகின்றன. மேலும் சீனா மற்றும் மத்திய கிழக்கு தொடர்பான மூலோபாய வேறுபாடுகள் ஆழமடைந்து வருகின்றன. இருப்பினும் இந்த புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலில் நேட்டோ கூட்டணியின் இன்றியமையாத பாலமாக ஒரு நாடு அமைதியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த நாடு எது? எப்படி இந்த பெரிய நேட்டோவுக்குள் புகுந்து விளையாடுகிறது? வணக்கம், நான் உங்கள் RM ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. இன்றைக்கு புதுசா வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை தொடர்ந்து நீங்களும் பார்க்கலாம். சரி, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உள்ள வாங்க. இந்த 2 செய்திகளை பற்றி மிக விரிவாக மிக முக்கியமான ரகசிய தகவல்களோடு பார்க்க போறோம். ஈரானினுடைய மாநகர சபை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிற அந்த பட்டியல்ல யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள், அவர்களோட பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உலகத்தில் இப்ப மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ரிவெஞ்ச் லிஸ்ட். ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களை கொன்றதற்காக பழி தீர்ப்பதற்கு யார் யாரை ஈரான் பட்டியலிட்டிருக்கிறது என்று இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த பட்டியலில் இருப்பவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. மூன்றாவதாக பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய்ர் ஸ்டாமர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செட், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி, இவர்களோடு ஜெர்மன் சான்சலர் ஆலாஃப் ஷால்ஸ். ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயதுல்லா மொஜ்தபா கமேனி தனது தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்குவோம் என சூளுரைத்த அடுத்த நாளே இந்த மிரட்டல் இன்ஃபோகிராபிக் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அச்சு பதிப்பில் வராவிட்டாலும் இணையத்தில் இது காட்டு தீயாய் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் மேலும் சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு துணை நிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எந்த நாடு தனது நிலத்தையோ வான்வெளியையோ அல்லது தளங்களையோ எதிரிகளுக்கு வழங்கினாலும் அவர்கள் இந்த போரின் பங்காளிகள், விளைவுகளை சந்திக்க தயாராக இருங்கள் என ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சகம் பகிரங்கமாக மிரட்டியிருக்குது. மேலும் இஸ்லாமாபாத் ஒப்பந்தத்தை அமெரிக்கா அப்பட்டமாக மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. தடைகளை நீக்கி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்க வேண்டிய அமெரிக்கா மீண்டும் தடைகளை விதித்ததோடு ஈரானிய நிலப்பரப்பில் நடத்திய தாக்குதலில் தங்கள் வீரர்கள் 8 பேர் கொல்லப்பட்டதாக ஈரானினுடைய IRNA செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. உலகமே உற்றுநோக்கும் இந்த பழிவாங்கும் பட்டியல் எதை நோக்கி செல்ல போகிறது? அடுத்து நேட்டோ பற்றிய ஒரு முக்கியமான செய்தி. பல ஆண்டுகளாக நேட்டோ ஒரு சங்கடமான கேள்வியை சந்திக்க போராடி வருகிறது. நேட்டோ கூட்டணியை உண்மையில் ஒன்றாக வைத்திருப்பது யார்? உக்ரைனில் ரஷ்யாவினுடைய போர் நீண்டு கொண்டே செல்லும் நிலையில் ஐரோப்பாவிற்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார். பாதுகாப்பு செலவினங்கள் கூட்டாளிகளிடையே பிளவை ஏற்படுத்துகின்றன. மேலும் சீனா மற்றும் மத்திய கிழக்கு தொடர்பான மூலோபாய வேறுபாடுகள் ஆழமடைந்து வருகின்றன. இருப்பினும் இந்த புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலில் நேட்டோ கூட்டணியின் இன்றியமையாத பாலமாக ஒரு நாடு அமைதியாக உருவெடுத்து வருகிறது. அது வாஷிங்டன் அல்ல, பிரான்சஸ் அல்ல, துருக்கி என்ற ஒரு நாடு. இந்த துருக்கி முன்பு நேட்டோவின் பிரச்சனைக்குரிய நாடாக இருந்தது. இன்று துருக்கி எவ்வாறு நேட்டோவின் பிரச்சனைக்குரிய நாடாக இருந்து அதன் மிக மதிப்புமிக்க அதிகார மையங்களில் ஒன்றாக மாறியது என்பதை இந்த காணொலியில பார்க்கலாம்.
அங்காராவில் நடந்த நேட்டோ உச்சி மாநாடு எளிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. ஏனெனில் இந்த கூட்டணி ஏற்கனவே அதிக பிளவுகளுடன் இருக்கின்றன. ஐரோப்பிய உறுப்பினர்கள் அமெரிக்காவின் நீண்டகால பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து கவலை அடைந்தனர். பல நாடுகள் நேட்டோவின் பாதுகாப்பு செலவின இலக்குகளை எட்டுவதில் பின்தங்கியும் இருக்கின்றன. இது இவர்களுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி நேட்டோவுக்குள் பல பிளவுகளையும் உருவாக்கி இருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது நேட்டோ மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே மிக பல பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கின்றது. நேட்டோவை இப்போது யார் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியும் மிக சங்கடமான ஒரு விடயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேட்டோவால் உக்ரைனுக்கான ஆதரவை ஒருங்கிணைப்பது கடினமாகிவிட்டது. அதே சமயம் தடைகள், இடப்பெயர்வு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த கருத்து வேறுபாடுகள் இந்த நேட்டோ கூட்டமைப்பை மறைமுகமாக அச்சுறுத்தின. இந்த பிளவுகள் உலகத்தினுடைய தலைப்புச் செய்திகளை ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக துருக்கி ராஜதந்திர ரீதியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. இது அனைத்து முக்கிய தரப்பினரையும் ஒரே மேசையில் வைத்திருக்கும் திறன் கொண்ட ஒரு நடுநிலை இடமாக திகழ்ந்தது. துருக்கியின் இந்த முக்கியத்துவம் ஒரே இரவில் ஏற்படவில்லை. பல நேட்டோ உறுப்பினர்களால் பராமரிக்க முடியாத உறவுகளை கவனமாக சமநிலைப்படுத்தியதன் விளைவு இது. கியோவ் மற்றும் மாஸ்கோ ஆகிய இரு தரப்புடனும் தொடர்ந்து தொடர்பு கொள்ளும் சில கூட்டணி உறுப்பினர்களின் அங்காராவும் ஒன்று. இது உக்ரைனுக்கு இராணுவ உபகரணங்களை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவுடன் ராஜதந்திர மற்றும் பொருளாதார சவால்களை தக்க வைத்துள்ளது. மாஸ்கோ முக்கிய முன்மொழிவுகளை நிராகரித்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் துருக்கியின் முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் அந்த ராஜதந்திர சவால்கள் மறைந்து விடவில்லை. அந்த தனித்துவமான நிலை துருக்கியை இரு தரப்பினரிடமும் பேசக்கூடிய மிக சில அரசாங்கங்களில் ஒன்றாக மாற்றுகிறது. ராஜதந்திரத்தை தாண்டி புவியியல் அமைப்பும் அங்காராவின் மிகப்பெரிய மூலோபாய சொத்தாக மாறியிருக்கிறது. ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கின் சந்திப்பில் அமைந்துள்ள துருக்கி போஸ்பரஸ் வழியாக கருங்கடலுக்கான பாதையை கட்டுப்படுத்துகிறது. உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து இந்த முக்கியமான நீர்வழிகள் வழியாக போர்க்கப்பல்கள் செல்வதற்கு அங்காரா கவனமாக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இது இராணுவ விரிவாக்க அபாயத்தை குறைக்கும் அதே வேளையில் நேட்டோவின் தெற்கு பகுதியை பாதுகாக்கிறது. சிரியா, ஈராக் மற்றும் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உள்ள மோதல்களுடன் துருக்கியின் அருகாமையை கருதினால் நேட்டோ ஏன் அங்காராவை ஒரு புறம்பான உறுப்பினர் என்று கருதாமல் ஒரு முன்வரிசை மூலோபாய அங்கமாக கருதுகிறது என்பது தெளிவாக புலப்படும். பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்பது துருக்கியின் வளர்ந்து வரும் செல்வாக்கின் மற்றொரு தூணாக கருதப்படுகிறது. அங்காரா தனது உள்நாட்டு பாதுகாப்பு துறையை விரைவாக விரிவுபடுத்தி இருக்கிறது. இது ட்ரோன்கள், ஆயுதமேந்திய வாகனங்கள், கடற்படை தளங்கள் மற்றும் மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பங்களின் முக்கிய ஏற்றுமதியாளராக துருக்கியை மாற்றியிருக்கிறது. ஐக்கிய ராச்சியத்திற்கும் துருக்கிக்கும் இடையே ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த சமீபத்திய அறிக்கைகள் ஐரோப்பாவின் முன்னணி பாதுகாப்பு பங்காளியாக மாற வேண்டும் என்ற அங்காராவின் லட்சியத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக முதலீடு குறைக்கப்பட்ட பிறகு நேட்டோ உறுப்பினர்கள் தங்கள் இராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப முற்படும் போது துருக்கியின் பாதுகாப்பு துறை மலிவான மற்றும் சிறந்த சோதிக்கப்பட்ட உபகரணங்களை தேடும் கூட்டணி நாடுகளுக்கு மிகவும் கவர்ச்சிகரமான மாற்றாக மாறியிருக்கிறது. இருப்பினும் அங்காராவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு கடினமான கேள்விகளையும் எழுப்புகிறது. துருக்கி நேட்டோவின் கிழக்கு பாதுகாப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் புவிசார் அரசியல் சதுரங்க பலகையின் இரு பக்கங்களிலும் விளையாடுகிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றார்கள். இது பற்றி ஈரான் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. இது ரஷ்யாவுடன் பொருளாதார உறவுகளை பாதுகாக்கிறது. சிரியா மற்றும் லிபியாவில் சுதந்திரமான பிராந்திய கொள்கைகளை பின்பற்றுகிறது. மேலும் பெரும்பாலும் கிழக்கு மத்திய தரைக்கடலில் ஐரோப்பிய பங்காளிகளுக்கு சவால் விடுகிறது. நேட்டோ சேர்க்கை செயல்முறையின் போது ஸ்வீடன் மற்றும் பின்லாந்துடனான உறவுகள் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளில் சலுகைகளை பெற தனது செல்வாக்கை பயன்படுத்த அங்காராவின் விருப்பத்தை வெளிப்படுத்தின. ஜனாதிபதி எர்டோகனை பொறுத்தவரை இந்த உச்சி மாநாடு துருக்கியின் சர்வதேச பிம்பத்தை மாற்றியமைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்காரா நேட்டோவின் மிகவும் கணிக்க முடியாத உறுப்பினராக அடிக்கடி சித்தரிக்கப்பட்டது. இன்று இது கூட்டணியின் தவிர்க்க முடியாத மத்தியஸ்தராக தன்னை முன்னிறுத்துகிறது.
வாஷிங்டன், மாஸ்கோ, கியோவ், வளைகுடா நாடுகள் மற்றும் பிராந்திய போட்டியாளர்களுடன் ஒரே நேரத்தில் பேசும் திறன் கொண்ட ஒரு நாடு துருக்கியாக மாறியிருக்கிறது. அங்காராவில் இருந்து வெளிவரும் பெரிய செய்தி இன்னும் குறிப்பிடத்தக்கது. நேட்டோ இனி அமெரிக்க தலைமையால் மட்டுமே இயக்கப்படும் கூட்டணி அல்ல. எனவே அங்காராவில் காணப்பட்ட இத்தகைய பிணைப்பு உண்மையில் கூட்டணியின் ஒற்றுமையா அல்லது ஆழமான பிளவுகளை மறைக்கும் கவனமான ராஜதந்திரமா? ஒன்று மட்டும் தெளிவாக உள்ளது. நேட்டோ ரஷ்யாவிடமிருந்து அழுத்தங்களையும் வாஷிங்டனிடமிருந்து நிச்சயமற்ற தன்மையையும் பல பிராந்தியங்களில் வளரும் புவிசார் அரசியல் போட்டியையும் எதிர்கொள்ளும் சகாப்தத்தில் துருக்கி இனி கூட்டணியின் மற்றொரு உறுப்பினர் மட்டுமல்ல, இது பெருகிய முறையில் பிளவுபட்ட நேட்டோவை ஒன்றாக வைத்திருக்கும் முக்கிய வடிவமைப்பாளர்களில் ஒருவராக மாறியிருக்கிறது என்று புலப்படுகிறது. துருக்கி இவ்வாறு வளர்ந்து நேட்டோவுக்குள் மிகப்பெரிய பலமாக மாறுவதற்கு 2 போர்கள் காரணமாக அமைந்துவிட்டன. ஒன்று உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், மற்றது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர். இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இது போன்ற புதிய முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.